வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ஒரே டாப்பிக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. ஈரான் போர் நடக்கிறதுனால கேஸ் சிலிண்டர் வர ரொம்ப தட்டுப்பாடு ஆகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். முக்கியமாக கேஸை நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா, இன்றைக்கி கூட நான் கரண்ட் அடுப்பில் தான் நான் செஞ்சுட்டு வந்தேன், சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். வேறு எப்படி நம்ம சேவ் பண்ணலான்னா, கொஞ்சம் ஃபுட் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம நிறைய சமைச்சு 2 பேருக்கு சமைக்கணும், 4 பேருக்கு சமைப்போம். அப்போ அது பொருளும் வேஸ்ட்டு. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் கேஸை எப்படி சேவ் பண்ணணுன்னா, 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு 4 பேருக்கு சமைச்சா டபுளாக கேஸ் சிலிண்டரு வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால அதை பேசிக்காக அதை கம்மி பண்ணுங்கள். வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு இது பண்ணுங்கள். அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ள சிலிண்டர் சப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுக்கலாம். கமர்ஷியல் சிலிண்டரு நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால தான் இப்போ நிறையா ஹோட்டல்ஸ்லாம் அடைச்சிட்டு வராங்க. இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? கேஸ் சிலிண்டரு இல்லைன்னா ஹோட்டலே நம்பி இருக்கிறவங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்புறம் இந்த ஸ்விக்கி, டொமேட்டோ அந்த பசங்க அவங்களுக்கெல்லாம் தொழில் அவங்களுக்கு போக முடியாமல் போகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். அதனால இந்த போர்லாம் சீக்கிரம் நின்று நம்ம நார்மல் நிலைமைக்கு வரணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப். பை.